அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஏய் சரத்தனா அப்படின்னு கூப்பிட்டா வந்து நின்றுவானா? நிப்பாண்டா பாக்குறியா? நிப்பானா? ஓய் வந்துட்டானா? என்ன டிசிபி சார், வேலையை பாக்குறத விட தங்கச்சியை பாக்குறது அதிகமா இருக்கு. சரத்து என்ன இன்னும் ஜீவா வரலையா? ஆமாண்டா, இதோ இவன் தான் காரணம். இந்த ஹோட்டல்ல தான் இருக்கான், இன்னும் half an hourல வந்துருவான் அப்படி இப்படின்னு சொல்றான். ஆனா எங்க என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சிந்தாமணி, அதான் உன் அண்ணன் போலீஸ்காரனாச்சே, கண்டுபிடிக்க சொல்லு. கண்டுபிடிச்சா உன்னதான் தூக்கி உள்ள போடணும். அப்படியா? டேய் டேய் என்னடா? இல்ல தங்கச்சி எங்க இருந்தாலும் அங்க வந்துருவியோ? ஏண்டா போய் வேலையை பார்க்க மாட்டியா? டேய் அத நான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு என்னடா இங்க வேலை? நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாமையா? என்ன சரத் மச்சான், உசுக்குன்னு தேவையில்லாமன்னு சொல்லிட்டீங்க. என்ன தேவைன்னு உனக்கு தெரியாதா? டேய் அட்டி வாங்கிடாத. நீங்க எதுக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. அத மனசுல வச்சுக்கோ. ஹே ஹே தெரிஞ்சிருச்சா? என்ன தெரிஞ்சிருச்சா? சரத்து என்ன சொல்ற? இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? டேய் சிரிக்காத. பரவாயில்லையா டிசிபி, என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அப்பனா நீ சென்னைக்கு வந்ததுக்கு இதான் காரணமோ? எதுனாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. ஓகே? அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம்டா. ஏய் சரத்து என்ன பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் எதுக்காக இங்க வந்திருக்கா? சொல்லுடா. அவன் எதுக்காக வருவான் எப்பவும் தெரிஞ்சதுதானே. ஒண்ணும் புரியல. புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். ஓய் சிந்து, உன்னை பாக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் இங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அவன் சொல்றாங்கிறதுக்காக எதுக்காக வந்திருக்கான்னு கேக்குற? உனக்காக தான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல ஒரு செம்மையான மேட்டர் சிக்கிருச்சு. சரி ஓகே, உன்னையும் பார்த்த மாதிரி ஆயிடும், அப்படியே நம்ம வேலையும் பார்த்த மாதிரி ஆயிடும்னு என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதத்தான் சொல்றான். ஆனாலும் டிசிபி நீ ரொம்ப ஷார்ப்பு தான். பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய் உன்னை பத்தி இதுக்கு மேலையும் தெரியும். ஆனாலும் உன் தங்கச்சிக்காக பொறுமையா இருக்க. தப்புடா, எங்க அப்பாக்காக ஏதோ ஒண்ணு. சரி அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, என்ன பண்றேன்னு பாக்குறேன். பாக்கலாம்டா. சிரிக்காத. என்ன பிளான் பண்ணிருக்க? சொல்லுடா. சரத் நீயாவது சொல்லு. இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? என்ன பண்ண போறான்? சிந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் எதை பண்ணணும்னு யோசிப்பான், ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லடா, ஜீவாவை வேற காணோம். நீ அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேளு. ஐயோ சிந்து, இவனால ஜீவாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன? உன் நம்பிக்கைக்கு நான் கரெக்டா தான் இருக்கேன். என்ன பாக்குற? ஜீவா உன்னோட அன்பு அழகா தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் ரொம்பவே பொறாமையா இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு நாள் மாறும். என்ன மாறும்? சித்தார்த் அதோ கேட்ட போட்டான்ல, பேச விட மாட்டான். கிளம்புடா. சரி நீ ஃபீல் பண்ணாத. அண்ணன் இருந்தா தங்கச்சிக்காக கத்ததான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம பொழப்பு ஓடுமா? எப்படியே இன்னைக்கு நைட்டுக்குள்ள கிளம்பிடுவான். நாளைக்கு நாம ஃப்ரீயா பேசிக்கலாம். ஏய் எப்பா ஓகே சிந்து, டுடே நான் உன்னை பார்த்துட்டேன், ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே பாய், நான் கிளம்புறேன். டேய் ஜீவா எங்கடா? சிந்து. ஏய் ஜீவா எங்கடா போன? எருமை சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல போனாவது கையில கொண்டுட்டு போக வேண்டியதானே? எதுவுமே இல்லாம நீ வாட்டுக்கு என்ன கிடையாது போயிட்ட. ஏமா சிந்து, தூக்கிட்டு போறவன் போனையும் சேர்த்தா தூக்கிட்டு போவான். என்னது தூக்கிட்டா? ஜீவா என்னடா ஆச்சு? ஏய் சரத் நீ எப்போ வந்த? இப்பதான் half an hour ஆகுது. நான் கிளம்பிக்கிறேன்ப்பா, அப்புறம் பேசுங்க. ரோஸ்மா வரட்டுமா? கொன்றுவேன். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா? எனக்கு எதுக்கு? இல்ல நீதான் கட்டா ஊத்து. ரொம்ப பெருமைப்பற்றாத. அவங்க ஒரு பொண்ணுக்காக சொன்னனால கட்டா ஊத்து விட்டுட்டு வந்தேன். சும்மா நான் கண்டுக்கவே மாட்டேன். நானும் சேர்த்து 2 கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஓகே? ஜீவா என்ன நடந்தது? ஐயோ அது ஒண்ணு இல்லடா. காயத்ரி கிட்ட 2 பசங்க கிண்டல் பண்ணாங்க. அவங்கள அன்னைக்கு அடிச்சு அனுப்பி விட்டுட்டு வந்தேன். அதுக்கு அந்த லூசுக இன்னும் முகத்தை மூடி தூக்கிட்டு போயிட்டாங்கடா. ஏய் என்ன சிரிக்கிறீங்க? என்னடா சொல்ற? முகத்தை மூடி தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஐயோ ஆமாண்டா. ஏண்டா ஜீவா உன்னை பொண்ணு நினைச்சிருப்பாங்களோ? ஏய் அடிச்சேனா? எதுக்குடா உன்னை தூக்கிட்டு போனாங்க? என் கைய கால உடைக்கவா? அதுக்கு எதுக்குடா தூக்கிட்டு போனோம்? அவங்க சின்ன பசங்கடா. இதோ அப்பா பெரிய ஆள் போல அந்த திமிரெல்லாம் ஆடுறாங்க. ஆளை விட்டு தூக்கி என்ன கட்டி போட்டாங்களா? ஆமாண்டா, ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கியிருக்காங்கல்ல, அந்த பயம். சிந்தாமணி இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற? இல்லடா தூக்கிட்டு போனாங்க ஓகே, கட்டியும் போட்டு சிரிப்பா வருதுடா. வரும் ஏன் சிரிக்க மாட்ட? ஒரு 5 minutes லேட்டா வந்திருந்தா கூட இந்நேரம் நான் அடிச்சு துவைச்சிருப்பாங்க.
5 மினிட்ஸ் லேட்டாவா? யாரா? அதான் இந்த சித்தார்த்தா. ஆமாண்டா, அவன் தான் வந்து கட்டை அவுத்து விட்டுட்டு போனான். ஜீவா, என்ன சொல்ற? ஆமாடா சரத்து, எப்படியுமே தப்பிக்க முடியல. கட்டை நல்லா இருக்கா கட்டிட்டாங்க. எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த சித்தார்த் வந்தான். ஏதோ என்ன தூக்கிட்டு வந்ததா பாத்திருப்பான் போல. ஆனா ஓவர் நக்கல்ரா. நக்கலா பேசி நையாண்டியா சிரிச்சு அப்புறம் போகும்போது கட்டை அவுத்து விட்டுட்டு போறான். ஓ, அதான் அவ்வளவு பேச்சு பேசுறானா? டேய், அப்பனா உன்னை கேட்டதுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருப்பான். half an hourல வருவான்னு சொன்னது. அவங்கள நான் துவச்சிட்டு வந்தேன். ஏய், ஆமாண்டா, விட்டுட்டேன். போங்கடா பொடி கழுதைகளான்னு. ஆனா இனி பிரச்சனை பண்ணட்டும். சரி விடு. டேய் சரத்து, இந்த சித்தார்த்த புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப பாத்தியா தேங்க்ஸ் சொன்னதும் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு. இவனால எந்த லிஸ்ட்லடா சேர்க்க? டேய், அவனை நீ எந்த லிஸ்ட்லயும் சேர்க்க வேண்டாம். உன்கிட்ட நான் முக்கியமா பேசணும். சரி ஓகேவா, உள்ள போலாம். என்னடா சித்தார்த்த பத்தியா? இல்லடா, நம்ம ஆபீஸ் விஷயத்த பத்தி. நம்ம ஆபீஸ் விஷயமா? என்ன சரத்து, எல்லாம் கரெக்டா தானே போகுது? இப்போ வரைக்கும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்குதான். சரி ஓகே, வாடா. ஏய், நீ என்ன இப்படி பாக்குற? இனி எவனாவது தூக்கிட்டு போனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகவா? ஆமாண்டா எருமை, ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கு மேல அங்க அத்தை. ஓ, அம்மாவும் பயந்தாங்களா? சிரிக்காத, வா அம்மா கிட்ட 2 அடி வாங்கு. ஏய், அதெல்லாம் விடு. இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டியா? ஒண்ணு இல்லடா, உன்னால என்ன பட்னியா போட்டே பாரு. சரி வா, போய் சாப்பிடலாம். சரத்தே, வா சாப்பிடலாம். ஆமா, நீ இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவியா? ஆமாமா, நான் நாளைக்கு காலையில அங்க டியூட்டிக்கு போனோம். ஏய், நீ இங்க இருக்கலாம்ல. ஆமாண்டி, நம்ம டூருக்கு வந்திருக்கோம். ஜாலியா அப்படியே ஸ்டே பண்ணிட்டு போக. நீ இங்க வந்ததே தப்பு. ஏன் தப்பு? அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி ஓகே, நான் ஈவினிங் கிளம்பிடுவேன். நீ பாத்துரு. ஜீவா, கவனம். இல்லாட்டி நீ என் கூட ஊருக்கு வந்துடுறியா? ஊருக்கா? ஏய், ஏண்டா? உனக்கு என்னாச்சு? இல்ல, அப்பப்ப இப்படி சண்டை போட கொஞ்சம் நல்லா இருக்கு. சிரிக்காத, பல்ல தட்டிடுவேன். வாங்கப்பா சாப்பிடலாம். அப்புறம் மிச்சம் ஏதானாலும் பேசிக்கோங்க. பசிக்குதுடா. தின்னி மாடே. சரி வா. ஏய், உள்ள வா, உன்கிட்ட பேசணும். இத வரேன்டா. சிவானி, என்னாச்சு? பேசணும்னு சொன்ன. எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ அமைதியாவே இருக்க. ஆமா சிவானி, என்ன விஷயம்? அப்பா, அது வந்து இங்க பாரு, எதா இருந்தாலும் தான் எங்க அம்மா சொல்லு. ஆமா சிவானி, சொல்லு. அது வந்து நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. நான் நேத்து கோவிலுக்கு போனதும் திடீர்னு எனக்கு தோணுச்சு. அப்பா, நான் யோசிச்சது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா எனக்காக. என்னம்மா நீ? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து நீங்க துணி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல. ஆமா. இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லி. ஆமாண்டா கண்ணு. நான் கொடுக்க போமத்துல ஒரு தாத்தா என்ன சொன்னாரு தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? இந்த மாதிரி முடிஞ்சா டெய்லி ஒரு வேளையாவது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுமான்னு சொன்னாரு. சிவானி. ஆமா ராம், யாருமே இல்லாம கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க டெய்லி சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க. அத நான் நேத்து புரிஞ்சுக்கிட்டேன். நாம எல்லாம் இங்க சொகுசா உள்ள நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கோம். அதனால வெளி உலகம் என்னன்னே தெரியாம போகுது. சிவானி, இதுக்கு மேல அப்பா நிறைய பேரை பாத்துருக்க. பாக்கும்போது நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவியை செஞ்சுட்டு வரோம். என்னம்மா பண்ண சொல்ற? அதுக்குதான்ப்பா, நம்மளால முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்யலான்னு. கண்டிப்பா செய்யலாமா, இதுல என்ன இருக்கு? இதுல நீ என்ன கேக்குற? இல்ல ராம், ஒரு விடுதி மாதிரி ஆரம்பிச்சு. விடுதி மாதிரியா? அதான் ஒரு பெரிய வீடா புடிச்சு அதுல இல்லாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாமா? இல்லப்பா, இதத்தான் நேத்து நான் கோவில்ல யோசிச்சேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்பா, நேத்து பாத்தீங்களா என் அண்ணங்காரன் எப்படி பேசுறானே? சுத்ததான் முக்கியங்கிறான். ஆனா சாப்பிட கூட வழி இல்லாதவங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தேவை சாப்பாடு மட்டும் இல்லப்பா, சாப்பிட்டியான்னு கேக்குற ஒரு ஆறுதலான வார்த்தையும். அதான்ப்பா நம்மளால முடிஞ்சத. சிவானி, என்ன பேசுற நீ? அப்பா. அப்பா என்னப்பா? இல்ல, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? அப்பா, சிவானி சொல்றது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்னா? இல்லப்பா, அது வந்து. மா, நிறுத்துமா. அப்பா. என்னடா? என்ன அப்பா? என்ன பேசிட்டு இருக்கா? சரி ஓகே, உனக்கு பிடிக்கலாட்டி விடு. ஏன் கோபப்படுற? நான் அப்படிதான்டா கோபப்படுவேன். என்னையா, என்ன ஆச்சு? அது எப்படா? அது எப்படி சிவானி அப்படி கேட்கலாம்? சரிப்பா விடு, அப்புறம் பேசிக்கலாம். டேய், என்ன விடுங்கற? உன் பொண்டாட்டிக்காக சப்போர்ட்டுக்கு வரியோ? அதெல்லாம் இல்லையா. இல்ல, நீ சப்போர்ட்டுக்கு வர. என்ன ஒரு வார்த்தை பேச விட மாட்டியா? சொல்றா. ஐயோ அப்பா, ஓ மருமக, நீ என்ன வேணாலும் பேசு. கோபமா பேசுறியா? அதான் கொஞ்சம் அப்புறம் கழிச்சு பேசிக்கலாம்னு சொல்றேன். ஓஹோ, கோபமா பேசுனா என் மருமக கிட்ட நான் பேசக்கூடாது. இப்ப எதுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாம பேசுற? டேய், நான் சம்மதத்தோட தான் பேசுறேன். என்னது, சம்மதத்தோட பேசுறியா? ஆமாண்டா. எப்பாடா, இது கொஞ்சம் கோபப்படாம சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் ஒரு மாதிரி டல் ஆயிட்ட?
பாத்தியா என் அப்பா ஒத்துக்கிட்டாரு. சம்மதத்தோட தான் பேசுறாராம். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. டேய் டேய் என்ன சொல்ற? இங்க பாரு, நீ பேசி முடிச்சிட்ட, அவ்வளவுதான். நீ சம்மதம் சொல்லியாச்சு. இனி நாங்க ஆக வேண்டிய காரியத்தை பாத்துக்கிறோம். அடப்பாவி. என்னன்னா என்னையா? அடே இப்படியும் பொண்டாட்டிக்கு ஏண்டுக்கிட்டு பேசலாமா? ஐயே சும்மா இரேயா. அப்பா உங்களுக்கு பிடிக்காட்டி ஓகே, நான் இனி இத பத்தி பேச மாட்டேன். ஏய் சிவானி, இது ரொம்ப நல்ல விஷயமா? இல்ல அப்பாக்கு ஓகேனாதான். அப்பாக்கு பிடிக்கலங்கும் போது இருக்கட்டும் ராம். இது சும்மா என் மனசுல பட்டுச்சு, அதான் சொன்னேன். ஏய் அதெல்லாம் அப்பா ஒத்துக்குவாரு. அதான் நான் ஓகே சொல்றேன்ல. நீ ஓகே சொல்றது பெருசு இல்ல, அப்பா சம்மதத்தோட தான் செய்யணும். அதான் சமாதானம் சொல்லிட்டாரு. போறாம். சரி ஓகே, இனி இத பத்தி பேச வேண்டாம். நான் போய் ஒர்க் பாக்குறேன். ஏய் சிவானி. அப்பா சாரிப்பா, உங்களுக்கு பிடிக்காதத பேசிட்டேன், சாரி. இதான் எனக்கு பிடிக்கல. என்ன இங்க பாருடா, உன் பொண்டாட்டி சரியில்லை. என்னையா? இல்ல இதெல்லாம் சரிப்பட்டே வராது. அப்பா என்னப்பா? இதாமா இதான். அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எதுக்கு இவ்வளவு தயக்கம்னு கேக்குறேன். நல்ல விஷயம் செய்யும் போது இப்படி செய்யலாம்ப்பா, கரெக்டான்னு கேளு. அப்பா சந்தோஷப்படுவேன். அதை விட்டுட்டு இப்படி நான் யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? என்னமா இது? அடடடடா, இவர் அலப்பறைக்கு அளவில்லாம போச்சு. அப்பா என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? யோ நீ கம்முனு கடடா. அச்சோ, இவ வேற டல் ஆகுறாளே. அப்பா எனக்கு புரியல. என்ன புரியல? தாராளமா செய்யுமா. இத போய் என்கிட்ட தயங்கி கேட்டுட்டு அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ராம் மனசனுக்கு குசும்ப பாத்தியா? வேண்டான்னு சொல்ற மாதிரி சொல்லி அப்புறம் சரிங்கிறாரு. டேய் அப்படி இல்லடா, சிவானியும் நம்ம வீட்டு பொண்ணு. அப்பா இந்த மாதிரி எல்லாம் செய்ய போறேன்ப்பா, அப்படி கேட்கணுமா வேண்டாமா? கேட்டுக்கோ, அப்படி கேட்கணுமா? அப்பா அப்பனா உங்களுக்கு ஓகேவா? பாத்தியா திரும்பவும். சரி சரிங்கப்பா, நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம்ப்பா. நாளைக்கு இதோட வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அது என்ன நாளைக்கு? நல்ல காரியம் பண்ண முடிவு எடுத்திருக்க, அதை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படிப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பில்டிங்கா பார்க்கலாம். சிவானி, அப்பாவே உன்கிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நேத்து நீ எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தியா? அப்போ ஒவ்வொரு நாள் கிட்டயும் பேசி நீ கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். ஆமாப்பா, எனக்கு அது யாருமே இல்லைங்க. முதல்ல நீங்க எல்லாம் கிடைச்சீங்க, ஆனா எல்லாருமே இருந்து யாரும் இல்லைங்கிற ஸ்டேஜ்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கப்பா. ஆமாண்டா கண்ணு, செய்யலாம்டா. நம்மளால முடிஞ்சது செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங்க பார்க்கலாம், அப்புறம் அங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். சீக்கிரமே உன் பேர்ல நம்ம குடும்பம்னு ஒரு ட்ரஸ்ட ஆரம்பிச்சிருவோம். சரிங்கப்பா. ஓய் ஹாப்பியா? யோ இருந்தாலும் நீ ரொம்ப பெரிய ஆளியா, என்னலாம் வேலை பாக்குற? டேய் நல்லதை யார் செஞ்சா என்னடா? கண்டிப்பா உங்க பக்கத்துல நம்ம பக்க பலமா இருக்கணும். ஏய் இதெல்லாம் செய்யாத, இது தப்பு, இது சரி வராது அப்படின்னு அவங்களே செய்ய விடாம தடுக்க கூடாதுடா. சூப்பர்யா. சரி வா கிளம்பு. எங்க? ஒரு நல்ல பில்டிங்கா பாக்கலாம்டா. அப்பா எல்லாமே ப்ராப்பரா? அப்பா பாத்துக்கிறேன்டா. அப்பா இன்னொன்னு சொல்லணும். என்னம்மா? அது வந்துப்பா. அம்மாடி, ஏதா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, இல்லாட்டி திரும்பவும் இந்த மனுஷன் குதிப்பாரு. அது ஒண்ணு இல்ல ராம், என் அப்பா என் பேர்ல நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னார்ல. ஆமா. அதுல ஒரு ஃபேக்டரியும் இருக்கு. ஃபேக்டரியா? ஆனா ரொம்ப பெருசு இல்ல, நம்ம ஊருக்குள்ளதான். எங்கேயோ சொல்லுவாங்க, ஆனா நான் இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல. பாரா. எந்த ஏரியாமா? இங்கதான்ப்பா, ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ள. சரி. இல்லப்பா, அத நல்லா கிளீன் பண்ணி அத நம்ம ஆல்ரைட் பண்ணி அதவே யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா அங்க தண்ணி வசதி, சுத்தி முத்தி காற்றோட்டம் எல்லாமே நல்லா இருக்குமாப்பா. நானும் சின்ன பிள்ளைல போய் பார்த்திருக்கேன். என்ன பிள்ளைல? அப்பனா இப்ப சுத்தி கட்டிட வந்திருக்கோம். ராம் சரி ஓகே, போய் பார்க்கலாம். சரிம்மா, அந்த இடத்தையே போய் பார்க்கலாம். ஆக மொத்தம் உங்க அப்பா சொத்தை இல்லாதவங்களுக்கு செய்வோன்னு முடிவு பண்ணிட்ட. ஆமா ராம். இதுக்கு ஏன் தயங்குற? நேத்து உன் அண்ணங்காரன் எவ்வளவு பேச்சு பேசினா, பேச்ச கேட்டு மூஞ்ச உடைச்சிருப்பேன். சரி ஓகே, நேத்து மாமனார் மாமியாரோட நினைவு நாளாச்சே, உன்னையும் எதுவும் கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு பேசாம இருந்தேன். இந்த மாதிரி மோசமான ஆள்களுக்கு எல்லாம் சொத்து போறதுக்கு நம்ம நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு செய்யலாம். தப்பு இல்லம்மா. சரி ராம். ராம். அப்பா. இல்லடா, சொந்தமா கம்பெனி வச்சிருக்க, நீ இங்கேயும் மேனேஜ் பண்ணணும் அங்கேயும் மேனேஜ் பண்ணணும். எல்லாத்துக்கும் டைமிங் செட் ஆகுறதா பாத்துக்கோ. சரிப்பா, அதான் நீ கூட இருக்கியே. ஏய் நான் இல்லாம எப்படிடா? முழுக்க உங்களுக்கு துணையா இருப்பேன். ரொம்ப சந்தோஷயா. சரி ரொம்ப பேசாத, வா போய் இடத்த என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரலாம். அம்மா சிவானி, நீயும் வாமா, போயிட்டு வந்துடலாம். சரிங்கப்பா. சிவானி போ, அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வா. சரி ராம், இதோ ஒரு 5 மினிட்ஸ். இது கூட நல்லாதான் இருக்கு. ஊர் விட்டு ஊர் வரோம், என்ன பண்ண போறோமோ முன்ன பின்ன தெரியாத மனுஷங்க அப்படி இப்படின்னு எவ்வளவோ யோசிச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜீவா, சிந்து இவங்களெல்லாம் பார்த்ததும் ஹாப்பி. இப்ப
நிம்மதியா நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரேனா அது ஜீவாவால தான். ஓகே ஓகே, ஈவினிங் ஆயிடுச்சு, நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க. ரூமுக்கு போலாம். நேரா சிந்துவும் சென்னையில இல்லாட்டி நாம இப்போ ஒர்க் பாக்குற இந்த ரூம்ல தான் தங்கணும். கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்க முடியாது. இவங்க கூட இருக்கறனால அது ஒரு சந்தோஷம். அச்சோ, இவங்களா? இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஒருவேளை நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணதானா? ஆமாடா, ஆமா ஆமா, நாம அப்படியே சந்தோஷ். ஏய், என்னடா முழிக்கிற? இந்த பக்கம் வா, நான் பேசிக்கிறேன். டேய் டேய் வாடா. இங்க பாருங்கடா, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. டேய் தன்வி, இங்கிட்டு வான்னு சொன்னேன். டேய், வாங்குனதெல்லாம் மறந்துடாத. ஐயோ, மறக்காததுனால தான் பேசுறேன். மறக்காததுனால பேசுறானா? அப்படி என்ன பேச போறான்? என்னடா என்ன? அன்னைக்கு மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன். ஒழுங்கா பேசாம திரும்பி போயிடுங்க. ஐயோ அக்கா. அக்காவா? ஆமாக்கா, அன்னைக்கு மட்டும் நீங்க எங்க பொறுமையா இருந்தீங்க? பலான்னு ஒரு அறை விட்டீங்களே, மறந்துட்டீங்களா? இல்ல, அது ஓகே ஓகே, நோ டென்ஷன்க்கா. ஒர்க்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது. அக்கா, ஊருக்கு புதுசு, நம்ம தெரியாத இடத்துல கஷ்டப்படணும் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நாங்க இருக்கோம்க்கா, நாங்க 2 பேரும் இருக்கோம். எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்க்கா. ஓகே. சரிக்கா, பார்த்து போங்க. ஹோட்டல்ல இருக்கிறவங்க பூரா கொஞ்சம் திமிரான ஆளுங்க தான். ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் அப்படி, அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. எந்த பொறுக்கி பசங்க வந்தாலும் டேய் சந்தோஷ், தன்வி அப்படின்னு கூப்பிடுங்க, நாங்க வந்து நிக்கிறோம். ஓகேவா? நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமான்னு எவ்வளவு டயலாக் விட்டடா. இப்படி இறங்கிட்டியடா சந்தோஷ். என்ன பண்ண, சமயத்துக்கு ஏத்து மாறிக்கிறதா புத்திசாலித்தனம். நீ பொழைச்சுக்குவ சந்தோஷ். சரி ஓகே, நான் கிளம்புறேன். போங்கக்கா, போங்க போங்க. டேய் தம்பி, அக்காவுக்கு வழிய விடு. ஓகேடா. என்னாச்சு இவங்களுக்கு? நார்மலா பேசுறாங்களா இல்ல நம்மள கிண்டல் பண்றாங்களா? நக்கலா எதுவும் பேசுறாங்களோ? ஒண்ணும் புரியலையே. ஐயோ அக்கா, என்ன யோசிக்கிறீங்க? நான் வேணா உங்க ரூம் வரைக்கும் வரவா? இல்ல இல்ல, வேண்டாம். சரி ஓகேக்கா. அப்புறம் அக்கா, என்னடா? அந்த அண்ணா கிட்ட எங்களை எல்லாம் பார்த்தோம், நாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எந்த அண்ணா கிட்ட? அதான்க்கா, அன்னைக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணும்போது அப்படி மாசா வந்து நின்னாரே, நீங்க கூட போலீஸ்ன்னு சொன்னீங்களேக்கா. ஜீவாவா? அதே ஜீவாதான்க்கா. கொஞ்சம் சுதாரிச்சோம், இல்லாட்டி எங்க ஜீவனை எடுத்திருப்பாரு. அவர்கிட்ட நாங்க பேசுனத சொல்லிருங்க. ஓகே. ஓகே ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். எங்கேயோ கேட்ட குரல். அச்சோ சந்தோஷ். டேய் சந்தோஷ், புருடா, அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அக்கா இருக்கட்டும்டா, உங்க அண்ணாத்த வராரு, வாடா போயிரலாம். ஐயோ வந்துட்டானா? வாடா, இன்னுமா இங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேப்பான். நாம போயிரலாம். ஓகே ஓகே, அப்படியே நடந்துரு. அக்கா, அண்ணா வராரு, பேசிக்கோங்க. எங்களை பத்தி நல்ல விதமா சொல்லுங்கக்கா, நாங்க கிளம்புறோம். போடா. இதோ போறோம். அடப்பாவிகளா, ஒரே நாள்ல இப்படி மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜீவாவா? ஜீவா வந்துட்டான், பக்கத்துல வந்துட்டான். ஏய் சரத், சரத் எப்போ சென்னைக்கு வந்தாங்க? கூப்பிடலாம். சரத், ஹாய் சரத். ஹே காயத்ரி. ஹாய் சரத், எப்போ சென்னைக்கு வந்தீங்க? மார்னிங் வந்தேமா, வந்ததும் ஒன்னதான் கேட்டேன். ஒர்க்குக்கு போயிருக்கிறதா சொன்னான். ஒர்க் முடிஞ்சதா? அவ்வளவுதான், மார்னிங் 6 o'clock வரைக்கும் தான். ஓ சூப்பர், பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் வெளிய மத்தவங்க கிட்ட வேலைக்கு தான் போயிருக்கேன். இப்போ இது என்னோட படிப்பு, என் படிப்புக்கு தக்கன வேலையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர்மா. என்னடா இது, பார்வை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நம்மளதான் பாக்குறாளா? அச்சோ, ஆமா, எதுக்கு நம்மள இப்படி பாக்குறா? டேய் ஜீவா, ஜீவா. சரத்து, என்னடா? ஒண்ணு இல்லையே. காயு, நீ ரூமுக்கு போமா. ஓகே சரத்து. நீங்க? நான் ஊருக்கு கிளம்பிட்டேமா, காலையில டியூட்டிக்கு போனோம். ஓ அப்படியா? ஜீவா? ஜீவா இங்கதான் இருப்பான். ஓகே ஓகே சரத்து. சரி ஓகே, பார்த்து ஊருக்கு போங்க. நாங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிமா. ஜீவா? சொல்லுமா. இல்ல, நான் ரூமுக்கு போறேன். நீங்க சரத்து கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வரவா? இல்ல, வொர்க் முடிஞ்சதும் சீக்கிரம். சரிமா. ஓகே. பா, என்ன பார்வை இது? ஐயோ, முடியலையே. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? கிறுக்கு கண்டு பிடிச்சிருக்குமோ? ஜீவா? ஏய் ஜீவா? சொல்லுமா. நான் ரூமுக்கு போறேன். போமா, சிந்து அம்மா எல்லாம் இருக்காங்க. சரி. போ.
டேய் டேய் என்னடா என்ன நடக்குது? ஏய் ஏதோ ஒண்ணு நடந்துச்சுல. ம் ஏய் சொல்றா, ஏதோ ஒண்ணு நடந்துச்சுல. உன்னை கொல்ல போறேன். டேய் நானே அப்படிதான்டா இருக்கேன். எப்படி? இல்லடா, எப்பவும் காயத்ரி பாக்குற பார்வை வேற. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்ததுல. ஆமா ஆமா, முறைச்சு பார்த்தா. என்னடா பிரச்சனை பண்ண? பிரச்சனை பண்ணேனா? ஆமா, என்ன பிரச்சனை பண்ண? ஏய் நீ வேற. அவ முறைக்கலடா. அது அது ஒரு மாதிரி பார்வை டிஃப்ரெண்டா. அது அது ஐயோ நல்லா இருக்குடா அந்த பார்வை. ஆனா அது எப்படின்னு சொல்ல தெரியலையே. நல்லா இருக்கும், மூப்பல குத்துனா நல்லா இருக்கும். ஏய் சரத்து, அப்படி வாங்கிடாத. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா பார்வை போர்வேன்னு நம்மள ஹீரோவாக்க விட்டுறாதீங்கடா. சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்? இங்க நிஜ உலகத்துக்கு வந்துட்டியா? வந்தாச்சு சொல்லு. என்ன சொல்ல? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்த இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனி ப்ராடக்ட் கிடைச்சது. இந்த டீலிங் அப்படியே கேன்சல் ஆயிடும். டிடி ஏன்டா அப்படி பண்ற அந்த சித்தார்த்து? காலையில எனக்கு கட்டெல்லாம் ஊத்து விட்டு ஹெல்ப் பண்றானே. சரி இவனும் நல்ல மனுஷன் தான் நம்புனேன். ஆனா நம்ம கம்பெனி விஷயத்துல குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான். உன்னோட எண்ணமே அதான், நம்ம கம்பெனில ஒண்ணு இல்லாம ஆகணும், நம்ம எல்லாத்தையும் நடுத்தெருவுல நிப்பாட்டணுங்கிறது. ஓஹோ, அப்புறமே நம்மளால பழி வாங்குவானோ? இல்ல இன்னைக்கு என்ன காப்பாத்துனானே, அதான் கேட்டேன். இன்னும் கேட்காத. இங்க பாரு, சித்தார்த் என்னமோ பார்க்க வந்தது சிந்துவை தான். ஆனா வந்த இடத்துல ஒரு பெரிய வேலையை பார்ப்போம்னு பிளான் பண்ணிட்டான். நம்ம ப்ராஜெக்ட் பத்தி அந்த கம்பெனிக்கு ஃபைல் கொடுத்தேல, அதே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்பருக்கு ஒண்ணு இல்ல. டேய் சிஸ்டத்துல கவர் பண்ணிருக்கேல? ஆமாண்டா. சரி ஓகே, எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கோ. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏய் என்னடா? சிந்துவை பேசாம ஊருக்கு கூட்டிட்டு போயிரு. எதுக்கு? இல்ல சிந்துவை பார்க்க சித்தார்த் திரும்பவும் ஊருக்கு வந்துருவான். என்ன இங்க கம்பெனி ஒர்க்கா கொஞ்சம் பார்க்க விடுவான். ஏண்டா அவன் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எப்படினாலும் செய்வான்டா. அவன் இங்க இருந்துதான் செய்யணும்னு அவசியம் இல்ல, ஆளை விட்டு கூட செய்யலாம். செஞ்சுட்டு போறான்டா, அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இது கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட். இவன் ஏதாவது உள்ள கோல்மால் பண்ணிட்டானா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா 10 வருஷம் ப்ராஜெக்ட். 10 வருஷத்துக்கு இந்த கம்பெனிக்கு மட்டுமே நம்ம ப்ராடக்ட் பண்ணா போதும். வேற இப்ப இருக்கிற கம்பெனி அப்படியே மெயின்டைன் பண்ணாலேவும் பயங்கர லாபத்தை பார்க்கலாம். அதான் எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டுன்னு. கொடுமை உங்களோட கொடுமைடா. சரி ஓகே, நான் சிந்துவை கிளம்ப சொல்றேன். அவட்ட கேட்டா என்ன சொல்றது தெரியலையே. உன் தங்கச்சி 1008 கேள்வியில கேப்பா. சரி ஓகே, அவட்ட பேசி பாக்குறேன். வந்தா கூட்டிட்டு போறேன். இல்லாட்டி நீ என்னமோ பண்ணுப்பா. நான் நாளைக்கு காலைல டியூட்டிக்கு போகணும். டியூட்டிக்கு போறதுக்குலாம் நீ இவ்வளவு அவசரப்பட மாட்டியே. படுவார் ராஸ்கல். என்னடா என்ன வேலை பார்த்திருக்க? ஏய் சிரிக்கிற? என்னடா பண்ணி வச்ச? நானா ஒண்ணும் பண்ணலடா. இல்ல வேணிய பாக்குறதுக்கு தானே ஓடுற. ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சிரிப்புல 1000 அர்த்தம் தெரியுதுடா. என்னடா ஓகேவா? ஏய் சி நாயி, லூசு மாதிரி பேசாத. பாக்குறதுக்காக ஓடுவாராம். ஓகேவான்னு கேட்டா திட்டுவாராம். பிசாம இருடா. நானே இன்னைக்குதான் போய் என்ன ஏதுன்னு பாக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பாக்கலான்னு? என்ன மிஸ் பண்ணாலான்னு பாக்கதான். நடத்துங்க. அண்ணனும் தம்பியும் நல்லா பண்றீங்க. ஏண்டா பொறாம பிடிச்சவனே. சரி ஓகே, நீ பாத்துக்கோ. சிந்து கிட்ட பேசுறேன். டேய் சிந்துவை மட்டும் கூட்டிட்டு போ, அம்மா இங்கேயே இருக்கட்டும். ஏண்டா? இல்ல நான் இங்க இருக்கிற வரைக்கும் காயத்ரியும் நம்ம கூட ஸ்டே பண்ணிக்குவா. இல்லாட்டி அவ கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அதான். ஓ ஆமால. சரி ஓகே, சிந்துவை மட்டும் கூட்டிட்டு போறேன். ஓகேடா. ஏய் அப்புறம் போனதும் என்ன ஏதுன்னு கால் பண்ணு. உனக்கு இதே வேலை. இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் நான் தெளிவாயிடுவேன்டா. அப்புறம் எனக்குன்னு வரும்போது ஈஸியா இருக்கும்ல. சிறுப்பால அடிப்பேன். நல்லா வாழ விட்டுறாதீங்கடா. சரி ஓகே, வா சிந்து கிட்ட பேசிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஓகேடா. எப்பா போதும்பா, போங்க. ஏய் என்னடி ஏன்டி இப்படி அலப்பற பண்ணிட்டு இருக்க? அத்தை நான் சொல்றத யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னால முடியல அத்தை. இங்க பாரு சுபா, இப்ப கிளைமேட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கறனால ஏதாவது ஒண்ணு செய்யதான் செய்யும். நாம தான் அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி போணும். அதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பியா? ஐயோ அத்தை, காலையில இருந்து வாந்தி முடியல அத்தை. என்னடி பெரிய வாந்தி? மாசமான நாள்ல இருந்து 5 மாசம் விடாம வாந்தி எடுத்துட்டு இருந்தேன். நானே இப்படி உட்கார்ந்து அலப்பற பண்ணல. இன்னைக்கு ஒரு நாள் வாமிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கூட்டி மாநாடு போட்டுட்டு இருக்க. அடி உனக்கு என் கஷ்டம் புரியல. பாரு சரியா பேச கூட முடியல. தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. தண்ணி குடிச்சா கூட தொண்டை வலிக்குது. ஐயோ சுபா, அது அப்படிதான் இருக்கும். வாமிட் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை தான். இரு, உனக்கு நான் லைட்டா வெதுவெதுன்னு தண்ணி வச்சு கொடுக்கறேன். அத குடி சரியா போகும். தண்ணியே குடிக்க முடியலங்கற நீ வெதுவெதுன்னு தண்ணின்னு சொல்ற. ஷோ இப்போ என்ன நாடி பண்ணலாங்கற? பாருங்க கோபப்படுறீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரியல. தொண்டை ரொம்ப வலிக்குது. சரியா போச்சு. குண்டூசி குத்துனாலேவும் ஊரையே கூட்டுறவ
இன்னைக்கு வாமிட் ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணிட்டா. இந்த அளவுக்கு தான் கூட்டத்தை கூட்டியிருக்கான்னு சந்தோஷப்படணும். சரி ஓகே வா ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடலா எதுக்கு? ஏ வாமிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றேலடி. வா ஹாஸ்பிடல்ல போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரலாம். ஐயோ அத்தை அது ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு அவசியமே இல்ல. ஏண்டி? அத்தை ஒண்ணு இல்ல அத்தை. உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய தேங்காய் வந்ததா? ஆமா சாமி கும்பிட்டது. இவ்வளவு தேங்காய் இருக்கே, தேங்காய் விக்கிற விலைக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு தேங்காய் பால் எடுத்து அப்படியே குடிக்காம நம்ம கொஞ்சம் மாடனா குடிக்கலானே அத லைட்டா வெது வெதுன்னு காய்ச்சி கொஞ்சமா காஃபி பொடி போட்டு அப்படியே கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு நிறைய தேங்காய் பால் குடிச்சிட்டேன் அத்தை. அதுதான் அத்தை. வெறும் வயித்துல குடிச்சதும் ஒரு வாரத்துக்கு முன்ன வயித்துக்குள்ள என்னென்ன இருந்ததோ எல்லாமே வந்துருச்சு. அத்தை என்ன சிரிக்கிறீங்க? ஏய் நான் சிரிக்கலடி. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? நான் படுற கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அம்மா தாயே ஓம் பாடு சக்தி பாடு. அந்த கழுதைய வர சொல்றேன். நீ அவனை வச்சு என்னமோ பண்ணு. அதானேக்கா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. வாங்க போலாம். சாலத்தை நீங்களுமா? அடியே கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இப்படி உட்கார்ந்து அலப்பற பண்ணிட்டு இருக்க. நாங்க ஒண்ண பார்க்கவா இல்ல வீட்டு வேலைய பார்க்கவா? என்னதான் அத பார்க்கணும்? நான் தான் இந்த வீட்டுக்கு முக்கியம். ரொம்ப முக்கியம் தான். சாலா என்னக்கா? பொங்கலுக்கு வாங்கின கரும்பு நிறைய மிச்சம் இருக்குல? ஆமாக்கா. அது ஒரு ரேட் ரொம்ப போட்டு வாங்கினதான். இத கூட வேஸ்ட் பண்ணாம நாளைக்கு காலையில புதுசா ஏதாவது ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். அத்தை என்னடி? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வாந்தி எடுத்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குடி. போ கிச்சன்லயே உட்கார்ந்திருக்காத. ஆமா ஆமா இங்கே உட்கார்ந்திருந்தா இன்னும் வேற ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் திரும்பவும் வாந்தினா கஷ்டமா? போ பெட்ரூம்ல போய் உட்காரு. அத்தை சரி சரி சாரிடி. வைஷாக்கா வாங்க நாம போலாம். ஆமாண்டி இந்த டைம்ல சீரியல் வேற போகும். சீரியலா? அத்தை நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சரி இதோ சக்தியை வர சொல்றேன். அவங்கிட்ட சொல்லி ஹாஸ்பிடல் போ. அத்தை நீங்களே சொல்லி அனுப்புங்க. அதெல்லாம் சொல்லி அனுப்புறேமா. ஏய் நீங்க எதுக்குடி 2 பேர் நின்னுட்டு இருக்கீங்க? அத்தை தனியா விட்டுட்டு போய்ட்டா மயங்கி விழுந்துருவேன். 2 பேரும் இங்கே இருக்கட்டும். அது அக்கா வாங்க நம்ம 2 பேரும் தப்பிச்சா போதும். அவங்க 2 பேரும் தப்பிச்சு வருவாங்க. அதுவும் சரிதான். சரி சரி வா வா. மதி சொல்லு சுபா. இல்ல இந்த டைம்ல நீ ஜூஸ் குடிக்கணும். வா நான் உனக்கு போட்டு தரேன். ஆமால மணி 7 ஆச்சு. என்னடா என் பாப்பா கியா கியான்னு கத்துறாளேன்னு பார்த்தேன். பசிக்குது போல வேணி. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஜூஸ் போட்டு குடுக்குறியா? ஐயோ மதி ப்ளீஸ் எல்லாம் எதுக்கு கேட்டுட்டு. வா வா போட்டு குடுக்குறேன். ஏய் என்னடி? கீழ விழுந்துருவே மதி. என் சக்தி வர வரைக்கும் நில்லுங்க. நிக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல. நான் தொண்டை வலிக்குது வாமிட் பண்ணிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. ஐயோ என்னால பேசாம இருக்க முடியாதே. அப்பனா எங்களால இங்க நிக்க முடியாதே. ஏ மதி குமரு டப்பரு குமரு டப்பரு குமரு குமரு. ஹே ஹலோ गाइस என்னாச்சு? எல்லாரும் ஏன் இப்படி பேந்த முழிக்கிறீங்க? டேய் நானே சும்மாவே குமரு குமருன்னு தான் கிடக்கேன். இதுல என்னடி குமரு டப்பரு? ஐயோ சுபா இப்பதான் அந்த சாங்க டிவில பார்த்தேன். குமரு டப்பரு குமரு டப்பரு குமரு குமரு. அடியே போதும் போதும் நானே சும்மாவே குமரி போய் தான் கிடக்கேன். போடி போ பாட்டு படிக்காம சக்தியை கூட்டிட்டு வா. ஏ சுபா சக்தி இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவரை போட்டு இம்சை பண்ணிட்டு கிச்சன்ல வெட்டியா தானே உட்கார்ந்திருக்க. வா வா நீ ஏன் வந்து பாரு. மதி ஓகே ஓகே. அடியே கருப்பி சொல்லு சுபா. இப்ப என்ன நிலைமை இருக்குன்னு தெரியுமா? அச்சோ தெரியாதே. தெரியாதா? தெரியாம அடி குமரு டப்பர்னு வந்த. ஆமா சுபா குமரு டப்பர் குமரு டப்பர் குமரு 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 குமரு. போதுண்டி உன்னை பிடிச்சு குமரி விட்டுருவேன். ஓகே ஓகே நான் இனி பாடல. வேணி சொல்லு மதி. கருப்பி சுபாவுக்கு துணைக்கு வந்துட்டா. வா வா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். என் குழந்தை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவா? அச்சோ ஆமால சுபா கருப்பி கூட பேசிட்டு நாங்க போய் சக்தியும் சீக்கிரம் வர சொல்றோம். சரி வேணி என்னால ரொம்ப முடியல. ஒரே வாமிட்டா இருக்கு தொண்டையெல்லாம். போதும் போதும் எல்லாமே தெரியும். நான் போய் சொல்லிடுறேன். சரிடி. மதி வா போலாம். அப்பா தப்பிச்சோம். என்னாச்சு சுபா ஒரே வாமிட்டா? ஆமா கருப்பி காலையில இருந்து 4-5 டைம்ஸ் இருக்கும். ஐயோ வாமிட் பண்ணி பண்ணி தொண்டையெல்லாம் வலிக்குது. தொண்டைக்குள்ள ஏதோ கட்டைய நட்டு வச்ச மாதிரி இருக்கு. தண்ணி கூட குடிக்க முடியல. அச்சச்சோ என்ன சுபா சொல்ற? ஆமாடி இரு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரேன். வெது வெதுன்னு குடி. தொண்டைக்கு நல்லா எதமா இருக்கும். எதமாவோ பதமாவோ இல்லடி. ரொம்ப டயர்டா வேற இருக்கு. கிச்சன்ல இருந்து என் பெட்ரூமுக்கு போக முடியல. சக்தி வந்தா போலாம்னு நினைக்கிறேன். சக்தி வந்தா இந்த வாமிட்டுக்கு காரணம் அதுவா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். மதிக்கு கல்யாணம் முடிஞ்ச 3 மாசத்துலயே சுபாவுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. ஆனா சுபாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஒரு 8-9 மாசம் இருக்காது. ஓகே ஓகே நல்ல விஷயமா தான் இருக்கும். ஐயோ இது சக்தி வந்தது சொல்லணுமே. என்னடி என்ன யோசிக்கிற? அதுவும் இல்ல சக்தியை தான் காணுமேன்னு பாக்குறேன். பாரு கொஞ்சம் கூட என் மேல அக்கறை இல்ல. வாராண்டி. சுபா சக்தி
என்னம்மா என்ன ஆச்சு? சக்தி அது வந்து ஐயோ எல்லாம் சொன்னாங்க. கருப்பி கருப்பி கொஞ்சம் தள்ளி போ. தள்ளியா? ஐயோ ஆமா கருப்பி. தள்ளி எங்க? நான் வெளியவே போறேன். ரொம்ப சந்தோஷம், போ போ. சந்தோஷமா? சரியா போச்சு. கருப்பி ஏய் ஆந்தக்கனி, அவளை எதுக்கு கூப்பிடுற? ஏண்டா என் கூட உட்கார்ந்து அவ தான் பேசிட்டு இருந்தா. ஏய் இப்ப பேச்சா முக்கியம். சரி எத்தனை தடவை வாமிட் பண்ண? அது அது ஒரு 6-7 டைம்ஸ் இருக்கும். 6-7 அம்மா 3-4 நாங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. கருப்பி கிட்ட கூட தான் 5-6 சொன்னேன். 5-6 சொன்னியா? ஐயோ சக்தி. சரி இப்ப அதுவா முக்கியம். ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அந்த கண்ணி. சந்தோஷமா இருக்கா? ஏண்டா நான் வாமிட் பண்ணது உனக்கு சந்தோஷமா இருக்கா? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா பொண்டாட்டி மேல அக்கறை? ஏய் அந்த சந்தோஷம் சொல்லலாமா? பின்ன என்ன சந்தோஷம்? இல்ல நாமளும் சாதிச்சிட்டோம்ல. சாதிச்சிட்டோமா? என்ன சாதிச்சோம்? ஐயோ போ சுபா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? நான் வாந்தி எடுத்ததுக்கு நீ ஏன்டா வெக்கப்படுற? சும்மா விளையாட்டாவே பேசாத. சரி வா ஹாஸ்பிட்டல் போலாமா? ஹாஸ்பிட்டல்ல நான் வரல. வேற எப்படி சரியாகும்? இப்போ ஓகேடா, வாமிட் வரல. ஐயோ லூசு, இப்ப வரலாட்டி அடுத்த நாளைக்கு வரும். நாளைக்கு வருமா? ஆமாமா. என்னடா ஊருக்கு போன ஆள் வர்ற மாதிரி பேசுற? அதெல்லாம் அப்படிதான். அம்மா நீ வாமிட் பண்றேன்னு சொன்னதுமே எனக்கு சந்தோஷம் தாங்கல. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்கல. குடுக்குன்னு உன்கிட்ட ஓடி வந்துட்டேன். சரி ஏன் இப்படி கிச்சன்ல போய் உட்காந்துருக்க? வா நம்ம ரூமுக்கு வா, ஏசி போட்டு விடுறேன். டேய் காட்டறமா, நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? நீ வாமிட் பண்ணத நினைச்சுதா? வாமிட் பண்ணது நினைச்சனா? அதான் சுபா, நான் அப்பாவாக போறேன். அப்பாவாக போறியா? ஆமா சுபா, நீ கூட அம்மாவாக போற. சரி இந்த நல்ல விஷயத்த ஊருக்கே சொல்லிட்டு வரேன். ஊருக்கு சொல்றேன்னா என்னமோ நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு வரேன். டேய் எதையும் சொல்லி தொலைச்சிராதடா. ஏன் சுபா கண்ணு? இங்க பாரு, கிறுக்குத்தனமான வேலைய பார்க்காத. ஐயோ நீ உனக்கு புரியாது. சரி அப்பப்போ வாமிட் வரதான் செய்யும். அது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நடந்து வரியா இல்ல தூக்கிட்டு போகவா? எங்க? ரூம்க்குமா. இங்கே இப்படி எவ்வளவு நேரம் சாமியார் மாதிரி உட்காந்துருப்ப? சக்தி சரி நீ எப்படியாவது உட்காந்துரு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். டேய் லூசு, வாந்தி எடுத்தா உடனே நீ அப்பா ஆயிருவியா? அதான உலக வழக்கம். ஏய் கட்டுப்ப கலப்பாத லூசு. ச்சே, உன்னால வாந்தி எடுத்து தொண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தது. அதுவே சரியா போச்சுடா. கிறுக்கு பிடிச்ச காட்டறமே. என்ன சுபா சொல்ற? உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்றேன். யாரு கருப்பி குமுருட்டு புறனா. இப்போ உன்னை அப்படி தாண்ட வெளுக்க போறேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. ஓடவா சுபா? அப்பனா பிறகு எதுக்கு வாந்தி எடுத்தா? அறிவில்ல. கோபப்பட்டுட்டோமே. ஐயோ முறைக்கிறா. எஸ்கேப், அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சக்தி